எத்தியோப்பியாவில் கிராமவாசிகளுக்கு மத்தியில் காலங்காலமாக ஒரு வழக்கம் இருக்குதுங்க. கோல்டு ஃபீவர் காஃப்னு வந்தாலே பூண்டையும் தேனையும் கலந்து ஊற வச்சு அதை சாப்பிட்டு வர வழக்கம் இருக்குது. அது சாப்பிட்டாலே சரியாகவும் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இதை அனுபவபூர்வமாகவே தெரிஞ்சு வச்சிருந்த நபர் தான் டாக்டர் பெர்ஹானு ஆண்டேலம். இவருமே அந்த நாட்டை சார்ந்தவர்ன்றனால இவருமே இந்த மாதிரி தேனையும் பூண்டையும் கலந்து சாப்பிட்ற வழக்கம் இருந்துச்சு. ஆனாலுமே சயின்டிஃபிக்கலி இந்த விஷயம் உண்மைதானா, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். யூனிவர்சிட்டி ஆஃப் காண்டாரில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்டையும் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்டையும் ஹெல்ப் வாங்கி ஒரு ரிசர்ச்சை பண்ணி பார்க்குறாரு. உண்மையாகவே தேனும் பூண்டும் சேர்ந்து ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்கா இல்லை அது சும்மா ஒரு மித்து தானான்னு பார்க்க 9 வகையான பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸை எடுக்கிறார். அதாவது நோய் உண்டாக்க 9 விதமான பாக்டீரியாஸை எடுக்கிறார். ஈகோலை பாக்டீரியா டயரியா வாமிட்டிங்லாம் உண்டாக்கக்கூடியது, டைஃபிமியூரியம் டயரியா உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, லிஸ்டீரியா மோனோசைட்டோஜீன்ஸ் காய்ச்சல் குளிரை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, ஷிஜெல்லா ஃப்ளெக்சினரி டிசென்ட்ரியை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, புரோட்டியஸ் வல்காரிஸ் புண்ணாயிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வரும்ல அதை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, ஷிகெல்லா டிசென்டெரியே வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, சால்மோனெல்லா பாக்டீரியா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே லங் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. இந்த மாதிரி 9 பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸ் எடுக்கிறாரு. ஒவ்வொன்றுமே நமக்கு காமனாக ஏற்படக்கூடிய இல்னஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான். இந்த 9 பாக்டீரியாஸையுமே 4 பொருளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஒன்று தனியாக தேனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது இதை கார்லிக்கு மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, மூணாவது தேனையும் பூண்டையும் ஊற வச்சு அதை இதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, நாலாவது ரொம்ப முக்கியம் இந்த இல்னஸுக்கெல்லாம் காமனாக கொடுக்கப்பட்டு இருந்த ஆன்டிபயோட்டிக்கான குளோரம்ஃபெனிகால். இந்த குளோரம்ஃபெனிகால் நார்மலாக அலோபதி மெடிசனில் இந்த மாதிரி இல்னஸ் வந்தால் ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கப்பட்டு வந்த ஒரு மெடிசன். இந்த 9 பாக்டீரியாவை இந்த 4 பொருளுக்கும் தனித்தனியாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. உண்மையாலுமே இந்த ரிசல்ட்ஸ் அவரை ஆச்சரியப்படுத்தியிருக்குங்க. இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் அதை ஃபைட் பண்ணக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மெடிசன் இருக்குல்ல, இது ரெண்டையும் குவான்டிஃபை பண்ணுறதுக்கும் மெஷர் பண்ணுறதுக்கும் சில டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் இன்ஹிபிஷன், இந்த ஆன்டி பாக்டீரியா இந்த பாக்டீரியாவை வளர விடாமல் இன்ஹிபிட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் இன்ஹிபிஷன் ஜோன்னு ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க. அதனால் அதே ஒரு டேர்மாக டயாமீட்டர் ஆஃப் இன்ஹிபிஷனில் மெஷர் பண்ணுவாங்க. அதாவது இந்த பாக்டீரியாவை ஒரு ஆன்டி பாக்டீரியல் மெடிசனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்டி பாக்டீரியல் மெடிசனுடைய டயாமீட்டர் ஆஃப் இன்ஹிபிஷன் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த பாக்டீரியா பரவுறது குறையும். இந்த கிராஃப் பாருங்க, இந்த ஈகோலைங்கிற பாக்டீரியா இருக்குல்ல, இதில் பர்பிள் கலரில் இருக்கிற கோடு குளோரம்ஃபெனிகால், அதாவது காமனாக ஒரு ஆன்டிபயோட்டிக் அலோபதி மெடிசனில் கொடுக்கப்பட்டு வந்த ஒரு மெடிசன். அதோட ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷன் 10 mm தான் இருக்குது. பூண்டை மட்டும் தனியாக எக்ஸ்போஸ் பண்ணது அதை விட அதிகமாக 18 mm இருக்குது. தேனை மட்டும் தனியாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது 16 mm இருக்குது. தேனையும் பூண்டையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணதில் 18.5 mm இருக்குது. இந்த ஈகோலை பாக்டீரியாவை ஃபைட் பண்ணுறதுல குளோரம்ஃபெனிகாலை காட்டிலும் 2 மடங்கு எஃபிஷியண்ட்டாக இந்த தேனும் பூண்டும் ஊற வச்சு கொடுக்கப்பட்டது வேலை செய்யுது. இந்த டைஃபிமியூரியம்ங்கிற பாக்டீரியா இருக்குல்ல, அதை வேணா இந்த குளோரம்ஃபெனிகால் நல்லா எஃபெக்டிவாகவே கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் அதை விட 2/3 எஃபெக்டிவாக பூண்டும் தேனும் வேலை செய்யுது. அதாவது இந்த டைஃபிமியூரியம்ங்கிற பாக்டீரியாவை குளோரம்ஃபெனிகாலை விட கம்மியாக ஃபைட் பண்ணாலுமே பூண்டும் தேனும் சேர்ந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணுது. அடுத்து டெஸ்ட் பண்ணப்பட்ட 7 பாக்டீரியாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காமன் ஆன்டிபயோட்டிக்கை காட்டிலுமே மேஜராக நல்லா இந்த பாக்டீரியாவை ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பூண்டும் தேனும் சேர்ந்த கலவைக்கு தான் இருக்கு. இந்த ரிசர்ச்சில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க எந்த பூண்டை பயன்படுத்தினாங்க, எந்த தேனை பயன்படுத்தினாங்கிறத முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டிங்லெஸ் பீ ஹனியை பயன்படுத்தியிருக்காங்க. இதை நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோவில் அந்த தேனை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சயின்டிஃபிக் ரீசனிங்கும் கொடுத்து ரிசல்ட்டையும் வெளியிடுறாங்க. கடைசியாக கன்க்ளூஷன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ரிசர்ச்சில் இந்த காமனாக கொடுக்கப்படுற அலோபதிக் ஆன்டி பாக்டீரியல் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணப்படுற குளோரம்ஃபெனிகாலை காட்டிலும் இந்த எத்தியோப்பியா மக்கள் காலங்காலமாக பூண்டையும் தேனையும் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்கல்ல, இட் இஸ் எ குட் ஆல்டர்னேட்டிவ். அதாவது இந்த பூண்டும் தேனும் சேர்ந்த கலவை ஒரு நல்ல மாற்று பொருள், இயற்கையானதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. காமனாக வரக்கூடிய கோல்டுக்கும் ஃபீவருக்கும் எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்து பூண்டும் தேனும் தான் சிறந்ததுங்கிறத நிரூபித்து காமிக்கிறாங்க. உனக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசனிங் தானே வேணும், எடுத்து போடு வா பார்த்துடலான்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த தேனையும் பூண்டையும் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறதையுமே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க.
எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணப்போ கெட்ட கொழுப்பு கரைஞ்ச மாதிரியும் பிளட் ப்ரெஷரை ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ண மாதிரிலாம் நிறைய கன்க்ளூஷன்ஸ் கொடுத்து நிறைய ரிசர்ச் பேப்பர் பியர் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல எத்தியோப்பியாவில் நடந்த ரிசர்ச் பேப்பர், அதுக்கு ரெஃபரன்ஸாக 32 வேற ஒரு சில பியர் ரிவ்யூ பேப்பரை உட்படுத்தியிருக்காங்க. இந்த பியர் ரிவ்யூ பேப்பருடைய டாக்குமெண்டேஷனுடைய லிங்கையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். இந்த ரிசர்ச் 2013 நடக்குதுங்க. அப்போ நம்மளை விட ரொம்ப அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்த ஒரு நாடு தான் எத்தியோப்பியா. அந்த டைமில் நம்மளுடைய ₹1 அவங்களுடைய கரன்சி 3 எத்தியோப்பியன் பிர். இன்னைக்கு அவங்க இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகி நம்மளோட கரன்சிக்கு 1.5 பிர் தாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நாட்டிலையுமே பாருங்கள், சாதாரணமாக மக்கள் ஒரு உணவாக புழங்கிட்டு வந்த ஒரு பொருளில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதாங்கிறத எவ்வளோ க்யூரியஸாக உள்ளே போய் அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசனிங் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போது நாம் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எத்தியோப்பியாவை காட்டிலும் நமக்கு இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இதை காட்டிலும் தொன்று தொட்டு உணவே மருந்துங்கிற கான்செப்டில் வாழ்ந்து வந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள். இதை பற்றி பேசினாலே பழமைவாதம் பார்க்கக்கூடிய ஒரு சில தற்கொலைகளும் உண்டு, அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆனால் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் கொண்டதாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணம் கொண்டதாகவும் கரெக்டான ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனாக நம்ம நாடு இருக்குதுங்க. இந்தியா இருக்குது, அதில் குறிப்பிட்டு தமிழ்நாடு இருக்குது. இங்கே நீங்கள் உணவாக சாப்பிட்ற எல்லாமே மெடிசன். ஆவாரம்பூ கீரை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மெடிசன், கோவப்பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மெடிசன். முருங்கை இங்கே அளவுக்கு வேற எந்த நாட்டிலையுமே விளையிறது இல்லைங்க. முருங்கை ஒரு சரியான மெடிசன். இதை எந்த ஃபார்மா கம்பெனிஸும் பண்ணாதுங்க. ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை மாலிக்யூல்ஸ் தான். நம்மளோட பச்சை தண்ணியை அவங்க H2O தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நார்மலாக கிடைக்கக்கூடிய உப்பை சோடியம் குளோரைடுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு உணவில் ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னால் கூட அதை ஃபுல்லாக மாலிக்யூலாக பிரித்து அதை சம்டவுன் பண்ணி இந்த மாலிக்யூலோட இந்த மாலிக்யூல் சேரும்போது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு கியூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் கன்க்ளூட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வியாபாரமும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணி நீ சம்டவுன் பண்ணி கொண்டு வந்த குளோரம்ஃபெனிகாலை விட இந்த தேனும் பூண்டும் சேர்ந்து எஃபெக்டிவாக வேலை செய்யுதே. இதுக்கு மறுபடியும் பழமையை தோண்டி சயின்டிஃபிக் ரீசனிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதானே? அந்த மாதிரி நம்மக்கிட்ட சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது. தோண்டி எடுத்து பார்த்து சயின்டிஃபிக் ரீசனிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு நிச்சயமாக இருக்குது. இதனுடைய தேவையை நம்ம உணரும் போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்மளுடைய அரசாங்கமே போக போக இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நிச்சயமாக எடுப்பாங்க. ஆனால் அதை பற்றின அவேர்னஸோட நாம் இருக்கணும். இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்கணும், இந்த குளோரம்ஃபெனிகாலை ரீசெண்டாக இந்தியாவில் விலங்குகளுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. இந்த பாக்டீரியாஸெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சோம், அதுதான் குளோரம்ஃபெனிகால், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா சொல்லி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது போன் மேரோவில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி அப்படியே பின் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 2013 தான் பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போய் பூண்டையும் தேனையும் சாப்பிட்டேன்னு சொன்னால் அது குளோரம்ஃபெனிகாலை விட சிறந்ததுன்னு போய் நீங்கள் யார்ட்டையும் சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சு தான் இருப்பாங்க. குறிப்பாக தன்னை முற்போக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சயின்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு மடத்தனமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் முதல்ல எப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ரிசர்ச் பேப்பர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 2012 தான் அதுக்கு ரிசர்ச் பேப்பரே இல்லையே. ரிசர்ச் பேப்பர் எப்படி வரும்னு சொன்னால் இந்த மாதிரி மாக்கரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தால் வராது. அப்படியா, இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி மூலியமாக தான் வரும். ஸோ இந்த மாக்கரிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுடைய பழமையை நம்ம தோண்டி எடுக்கணுங்க. முன்னவே சொல்லிட்டேன், இதை நீங்கள் வியாபார பதிவாக பார்த்தாலும் பார்த்துக்குங்கன்னு. இந்த குறிப்பிட்ட தேனையும் பூண்டையும் ஊற வச்ச பொருள் எங்ககிட்ட இருக்குது. எத்தியோப்பியாவில் குறிப்பிட்டு பயன்படுத்த ஸ்டிங்லெஸ் பிஹனின்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுவுமே எங்ககிட்ட இந்தியன் ஒரிஜினில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கலைனாலுமே பரவாயில்ல, இந்த பொருளை நீங்களே வீட்டில் தயாரித்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்து பாருங்கள். இதை நான் ஒரு மெடிசனாக ரெக்கமெண்ட் பண்ணலை, ஒரு உணவாக மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக இந்த பொருள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் சில வீடியோவில் கொஞ்சம் நார்மலாக தெரிவேன், சில வீடியோவில் ரொம்ப ஒபீஸாகவும் தெரியும் தாங்க. அதுக்கு காரணம் நான் அதிகமாக தேன் எடுக்கிறதுக்காக பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். கண்ட உணவை சாப்பிட வேண்டியது வரும், கண்ட நேரங்களில் சாப்பிட வேண்டியது வரும், ப்ளோட்டிங் ஏற்படும். LDL கொழுப்பு ரொம்ப ஹையாக வந்து சேர்ற மாதிரி என் உடம்பை நானே கெடுத்துக்கிட்டது உண்மைதான். 2022 Februaryயில் என்னுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் பாருங்கள் 320 இருந்திருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 220 தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 50% மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே இருந்திருக்கு. என்னுடைய ட்ரைகிளிசரைட்ஸோடைய லெவலை பாருங்க 214 இருந்திருக்குது. மேக்ஸிமம் லெவலே 150 தான் இருந்திருக்கணும். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப மோசமான ஒரு பொருளுங்க. ஹார்ட் அட்டாக்கு மெயினான ஒரு காரணமான ஒரு பொருள். என்னுடைய LDL லெவல் 130 தான் இருக்கணும், ஆனால் எனக்கு 210 இருந்திருக்கு. VLDL கொலஸ்ட்ரால் 30 தான் இருக்கணும், 42.8 இருந்திருக்கு. அதாவது என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப மோசமான நிலைமையில தான் நான் 2022 Februaryயில் இருந்திருக்கேன். இது கரெக்டாக 2025 ஜனவரி கடைசியில் எடுத்த ரிப்போர்ட்டு.
கரெக்டாக 3 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். என்னுடைய 2025 ஜனவரியோடைய கடைசியில் வந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இருக்கிறதுலே ஆபத்தானதுன்னு சொன்னேன்ல ட்ரைகிளிசரைட்ஸ், அது 150 வரைக்கும் இருக்கலாம். எனக்கு 214 இருந்துச்சு, அதை நான் 123க்கு கொண்டு வந்துட்டேன். என்னுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலு 130 வரைக்கும் இருக்கலாம், 210 இருந்துச்சு, 158.3க்கு கொண்டு வந்திருக்கேன். விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால் 42.8 இருந்துச்சு, 24.6 கொண்டு வந்துட்டேன். 30 கம்மி தான் இருக்கணும், அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் என்னுடைய டோட்டல் கொலஸ்ட்ராலும் மேக்ஸிமம் லெவலுக்கு பார்டர் லைன்ல கொஞ்சம் அதிகமாக தான் இப்பவும் இருக்கு. ஆனாலுமே நான் 50% அதிகமா இருந்ததை பார்டர் லைனுக்கு கொண்டு வந்துட்டேங்க. இந்த எல்டிஎல் கொழுப்பு கரைஞ்சதுக்கு காரணமே இந்த தேனையும் பூண்டையும் கலந்து சாப்பிட்டது மட்டும்தான் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லலை. அது போக ரொம்ப நேரம் டென்னிஸ் விளையாடுறதுக்கு போவேன். ஹார்ட் கோர் டென்னிஸ் விளையாடுவேன். தண்ணி நிறையா குடிப்பேன். நீர் அதிகமாக இருக்கக்கூடிய காய்களை அதிகமாக சாப்பிடுவேன். ரைஸ் கம்மியாக சாப்பிடுவேன். இதெல்லாம் நான் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது. அது போக தேனையும் பூண்டையும் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டதும் உண்டு. ஸோ இது ஒன்றை சாப்பிட்டே எனக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு நான் சொல்லலை. ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி நான் வீட்டுக்கு வந்து என்னை நான் கேர் பண்ணி இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது ஒரு காமான மைண்ட் செட்லையும் நல்ல உடல்நிலையிலையும் தான் இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்களுமே இந்த மாதிரி நிறையா பொருட்களை தோண்டி எடுத்து ஒரு பியர் ரிவ்யூவுக்கு உட்படுத்தணும்னு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஷேர் சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றிங்க.